சொல்லு, என்ன கதை சொல்ல போகிற? இது ஃபஸ்ட்டு எடுக்கணும்ல. புக்கு இங்கே காமி, புக்கை காமி. ஓகே சொல்லு. இது என்ன? இது மறந்துருச்சு. பரவாயில்ல சொல்லு. ராஜா ராஜா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்கண்ணா. அந்த ராஜாவுக்கு ஒரு ராணியும் ஒரு தாத்தாவும் இருந்தாங்கண்ணா. அதுக்கப்புறம் ஒன்னொரு கதை. அதுக்கப்புறம் அந்த தாத்தா ராணிலாம் பாட்டி ராணிலாம் அந்த ராஜாவுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவி விட்டு வாய் தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் குடியில் ஏறி அந்த ராஜாவை குடிலில் ஏறி உட்கார விட்டு குதிரை ஏறி உட்கார விட்டு அதுக்கப்புறம் அவளை போக சொல்லி குதிரையை ரெடி ஸ்டடி கோன்னு சொல்லி அந்த குதிரை வேகமாக போச்சான். ரெடி ஸ்டடி கோவா எங்கே கற்றுக்கிட்ட? சொன்னேன். சரி, ரெடி ஸ்டடி கோன்னு சொன்னா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது ஸ்பீடா போனனால அதுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சான். அதுக்கப்புறம் உடனே அந்த குதிரையை கூட்டிட்டு வந்து இந்த ஜெயிலுக்குள்ள போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலை அமுக்கி விட்டுட்டு அப்படியே வெளியில அனுப்பி விட்டாங்கண்ணா. அனுப்பி விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ரொம்ப ரொம்ப பெரிய ராஜா கிட்ட சொன்னாங்கண்ணா, ராஜா இந்த குட்டி டவுன் பண்றான்னு சொல்லி ராஜா பெரிய ராஜா எப்பயாச்சும் அந்த வெள்ளை குதிரையை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த காட்டுல இருக்க எல்லா பூரிங்களையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த டைகர் புலி எல்லாமே சேர்ந்து அதுக்கப்புறம் எல்லா புலியும் கூண்டுக்குள்ள போட்டு அப்படியே அந்த அனிமல்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதனால அந்த ராஜா நாளிங்களாம் அவங்களெல்லாம் கழிச்சு குறைத்து ஓடிடுச்சு. அவ்வளோதானா? வேற புக் இருங்க. போதுமா? நாளைக்கு ஒரு கதை சொல்லிக்கலாமா? சரி சொல்லு, நாளைக்கு ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லுமா. ஏமா போதுமா? பிச்சிடாத, போதும். அடுத்த கதை நாளைக்கு சொல்லிக்கிறியா? அடுத்த கதை சரிங்க வா, போதும். அடுத்த கதை நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லி முடிச்சிடலாமா? விடு சொல்லு. வேணாம் சொல்லு. அந்த புக்கை காட்டு. மெதுவா கிழிச்சிடாத. ஒரு ஊரில் அந்த காக்கா கதை மட்டும் சொல்லி முடிச்சிருமா. இது நாளைக்கு சொல்லிக்கலாம், நம்ம நாளைக்கு வீடியோ போடலாம். அது வேணாம், காக்கா கதை மட்டும் சொல்லிடு லாஸ்ட்டா. ஒரு ஊரில் ஒரு காக்கா நிச்சான். அந்த காக்கா ஒரு ஊரில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பாட்டி இருந்தாங்கண்ணா. அந்த பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்கண்ணா. அந்த வடை சுடும் போது ஒன்னே வடை எடுத்து அந்த காக்காவுக்கு போட்டாங்களாம். போட்டுட்டு ஒரு அணில் வந்துச்சான். அந்த அணில் அந்த வடையை கொஞ்சோன்னு பிச்சு கொண்டுன்னு சொல்லிச்சான். அதுக்கு முன்னாடி அந்த காக்கா என்ன சொல்லிச்சுன்னா, நான் தர மாட்டேன் போன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிச்சுன்னா, சரி உனக்கும் வேணுமா அந்த வடை அப்படின்னு அந்த காக்கா சொல்லிச்சான். சரி நான் உனக்கு பிச்சு தரேன்னு சொல்லிச்சான் அந்த காக்கா. உடனே அந்த காக்கா பிச்சு தந்துட்டு கீழே போட்டுடுச்சான். கீழே போட்டுட்டு இந்த அணிலும் கீழே இறங்கி சந்தோஷமா சாப்பிட்டுச்சான். அதுக்கப்புறம் ஒன்னொரு கீழே விழுந்துச்சான். அடியும் எடுத்து வந்து அந்த அணிக்கு போட்டு அந்த காக்காவும் இப்போ சாப்பிட்டுச்சான். அதுக்கப்புறம் நிறைய வடை கீழே விழுந்துச்சான். எல்லா வடைக்கும் அந்த அணிலுக்கு போட்டுட்டு அதுவும் கொஞ்சம் சாப்பிட்டுச்சான். முடிஞ்சா? சரி, நன்றின்னு சொல்லிடுமா. நாளைக்கு அடுத்த கதை சொல்றேன்னு சொல்லி அடுத்த கதை சொல்லலாம். பாய்.